அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஹலோ எவரிபடி குட் மார்னிங். ஏன் உங்கள் மகள்கள் கட்டாயமாக வேலைக்கு போக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அவங்களோட சொந்த கால்ல அவங்க நிக்கணும். யாரையும் எதிர்பார்த்து இருக்க கூடாது. யாரை எதிர்பார்த்தனா? ஹஸ்பண்டை எதிர்பார்த்து இருக்க கூடாது. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். அவங்கள்ட்ட டிபெண்ட் ஆக தப்பு இல்ல. டிபெண்ட் ஆகல என்ன தப்புங்க? எனக்கு அது தப்புன்னு நான் சொல்றேன். இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. பொருளாதாரத்துல இருந்து எல்லாமே ரெண்டு பேரும் வேலைக்கு போனாதான் அவங்க பிள்ளைங்களை அவங்க சேஃபா பார்க்க முடியும். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இது இல்லாம நான் வீட்ல உட்கார்ந்துக்கிறேன், என் ஹஸ்பண்ட் மட்டும் கஷ்டப்படட்டும்னா அந்த பிள்ளை எவ்வளவு காலத்துக்கு கஷ்டப்படும்? இப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். எனக்கு பாப்பா எல்லாம் பிறந்துருச்சுன்னா நான் அவங்க கூட தானே ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து எனக்கு அப்படியே டயர்ட் ஆயிடும். இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? புள்ள மட்டும் நீங்க சொல்றது மருமகனை தானே சொல்றீங்க. எல்லா சுமையும் அவரே எப்படி சுமக்கறாங்க? அதுக்கு தானே சார் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. அம்மா அப்பா ரெண்டு பேரும் சம்பாதிச்சாதான் பிள்ளைங்களை கொண்டு போய் ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்க முடியும். ஒருத்தர் சம்பாத்தியத்துல நீ எப்படி நல்ல ஸ்கூல்ல சேர்ப்ப? ரொம்ப பேசுறாங்க சார். ஹஸ்பண்ட் இருக்காங்க சார், அவங்க எதுக்கு இருக்காங்க? இதுதான் நான் தப்புன்னு சொல்றேன். அறிவில்லாடா உனக்கு? முன்னேறம் கொட்டை இல்ல. சொல்றத கவனமா கேளுடா. நாங்கலாம் அதெல்லாம் சாதிச்சிட்டு தானே வேலைக்கு போனோம். என்னால அவ்வளவு பிரஷர் எடுத்துக்க முடியாது சார். Because basically I am சோம்பேறிங்க. ரெட் கலர் இன்ச்சி டேப்பு போட்டு அதுக்கு மண்ணு வாங்கி கொட்டி செடி வளர்த்துக்கிட்டு இப்படிதான் சார் பண்ணிட்டு உட்காந்துக்குது. இப்படி ஒரு ராட்சசி என் வயித்துல பிறந்தான்னு பெத்த வயிறு பத்திட்டு எரியுது. பண்றதுக்கு வேலைக்கு போகலாமே, அதை விட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேக்குறாங்க. சார் வேலைக்கு போகும்போது ஒரு மெஷின் லைஃப் மாதிரி இருக்கும் சார். அவ மட்டும் என் கையில கெச்சான் ஆலோ பிளாக் எடுத்து நடு மண்டில ஒரே அடி. அந்த சேலரி வாங்கச்சு, இந்த சேலரிக்காக நம்ம இவ்வளவு பாடுபடுறோம் என்ற ஒரு வெறுப்பு தான் சார் வருது. கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமே உட்கார எனக்கு பிடிக்கல சார். வேலைக்கு போனா ஹஸ்பண்ட் அண்ட் ஃப்ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணா நல்ல கம்ஃபர்டபிள் லைஃப் லீட் பண்ணலாம். நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். மணி அப்புறம் எப்ப வேணா earn பண்ணிக்கலாம். அப்படியா? சமூகம் பெரிய இடம் சார். ஓ நல்லதுக்காக தான் நான் வேலைக்கு போனேன், நீ நல்லா இருக்கல அப்படின்னு சொன்னாங்கல்ல. நாளைக்கு அதே உங்க பிள்ளைகிட்ட நீங்களும் சொல்லுங்க, அவ்வளவுதானே. ஏன்னா இந்த ஆம்பளை வேலைக்கு போயிட்டு வந்து நம்மள டார்ச்சர் பண்ணுவாங்க பாருங்க. ஆனா உலகத்திலே இல்லாத அதிசயம் எல்லாம் ஆம்பளை பண்ற வேலை இருக்கும். ஐயோ, நாங்க வீட்டுல சும்மா இருந்ததுனால அது என்ன ஆகுதுன்னா, வீட்டுல சும்மா தானே இருக்க, இந்த பணியும் துவைக்கலையா, இந்த லுங்கி துவைச்சு போடலையா, அடுத்து வர என் பொண்ணுங்களாவது பேத்திங்க அவங்களாம் வந்து வேலைக்கு போகணும், கண்டிப்பா போய் ஆகணும். கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. வேலைக்கு போய் நான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது, வீட்டுல இருக்க இந்த வேலையை செஞ்சா என்னோட உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும், நானும் சந்தோஷமா இருப்பேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? பெரும்பாலும் நீங்க வீட்ல இருக்கிறப்ப நீ காலையில வீட்ல தானே இருந்தான்னு ஒரு பேச்சு வரும்ல. சும்மா இருக்கேன்றாங்க பாருங்க, அது தாங்க முடியலங்க. கொந்தளிச்சாதீங்க, என்ன பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். இவங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கவங்க பாக்கும்போது சம்பாதிக்கிற ஒரு அடிமை புருஷன் கிடைச்சிருக்காங்க எல்லாருக்குமே. அப்படின்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டா. அவன் இந்த ஊர் எல்லையை தாண்டறதுக்குள்ள அவனை வளர்த்து பிடிக்கிறான். சோ நமக்கு ஒரு அடிமை வாய்க்கும் போது நம்ம ஏன் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் இவங்களுக்குள்ள கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. இங்க வா. கிணத்து தவளை உண்மையை சொல்லணும், கிணத்து தவளை இல்ல, அப்படி கிடையாதுங்க. யாருங்க ஹவுஸ் வைஃப் உங்க அம்மா அப்படி கிடையாது, உங்க அம்மா தான். மாமா கோவம் வந்துருச்சு. PhD வாங்குனவங்க இவ்வளவு அவநம்பிக்கையோட பேசுறத நான் இப்பதான் முத பாக்குறேன். ஒரு ஷாப்பிங்னு நீங்க போகும்போது உங்களுக்கு தேவையான ஒரு ஹேர் பின் வாங்கணும்னா கூட யார் எதிர்பார்க்கறீங்க நீங்க? நீ அப்படி வரியா? ஹஸ்பண்ட தானங்க எதிர்பார்க்கறோம். அதுதான் நான் சொல்றேன். வீட்டுக்காரர்கிட்ட போய் ஒரு ஹேர் பின் நாங்க கேக்குறது இல்லையே சார். நீங்க சொன்ன மாதிரியே திமிராவே பேசுறான் சார். ஆனா அந்த மறுபடியும் அவங்க சைல்ட்ஹுட்ல அவங்க அம்மாவோட இருக்கணும்ன்ற ஆசையை நிறைவேற்றவே முடியாதே சார். அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே. That can't be bring back. ஆனா இப்படி வளர்த்து ஒரு பொண்ணை உட்கார வச்சிருக்காங்கல்ல, அது இல்ல சார். என் ஹஸ்பண்ட் சம்பாரிச்சிருவாரு, அவரே சொல்லிட்டாரு. ஆனா ஒண்ணு சொல்றமா, ஆம்பளை கஷ்டம் தெரியாம நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்களா? கரெக்ட்டா கட்டுட்டா. எல்லாத்தையும் பேசிவிட்டு அவன் சம்பாரிச்சிருவான். ஒரு இழிச்சவே பாருங்க. ராணி மாதிரி தாங்குவாரு. இப்ப கிடையாது, 10 வருஷமா ஆனாலும் என் ஹஸ்பண்ட் என்ன தாங்குவாரு, கண்டிப்பா தாங்குவாரு. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. தாங்குவார் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவார் தான் பார்த்து கட்டிருக்காங்க. சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா.
நாங்க காலையில 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் பங்கெடுத்துக்கணுமே, அது போதாதா? இது வேற வேலைக்கு வேற தனியா போகணுமா? இந்த நாய் எங்க இருந்து போக சொல்லி இல்ல வெட்டு குட்டாய் போடு. நாங்களாம் அந்த மாதிரி தானே நாங்க நீங்க போனீங்கன்னா அது உங்களோட சிச்சுவேஷன். நீ நீங்க என்ன எனக்கு சொல்ல வந்து அவசியம் நான் கிடையாது. சொல்லட்டாமா? அது உன் தலையெழுத்து. இப்ப ஒரு 2 கடை வச்சுக்கிறது என்ன எங்க வேணாலும் கூட்டு போவார். சிங்கப்பூர் கூட என்ன கூட்டு போவார். அதுக்கும் தாண்டி கூட நாங்க போவோம். படிப்பு அப்படிங்கறது முக்கியம் தான். நான் படிக்க வச்சேங்க சார். இவங்களாட்டவே நாங்களும் இப்ப இருந்திருந்தோம்னா இந்த படிப்பு எங்க இருந்து வந்திருக்கு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நானும் வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்ல சார். போதும், அவர் சம்பாதிக்கிறதே போதும். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இப்ப சொல்றதுக்கு நல்லா தாங்க சார் இருக்கு. அது வந்து பின்னாடி வந்து நம்ம சொல்லலாம் நடைமுறை கொண்டு வராது. இப்பயே யோசிக்கிறீங்க. கொஞ்சம் ஓவரா தாமா போயிட்டு இருக்க. போதும் நிப்பாட்டிக்க. இப்ப என்ன இருக்கோ அத பாக்கணும். அப்படி வந்து நாங்க யோசிச்சா நீங்க இந்த நிலைமையில வந்து உட்கார்ந்து இருந்திருக்க மாட்டீங்க. உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. எப்பவே நீங்களும் கஷ்டப்பட்டுக்கணும் இப்ப தெரியுமா? நீங்க விளையாட்டு பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க எல்லாருமே. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு பிச்சை எடுக்கலாம். இப்போ அப்ப வந்து வாஷிங் மிஷின் இருந்துச்சா? நாங்களும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்து உங்களை காப்பாத்தாம இருந்த மாதிரி இப்ப நீங்க எங்க மேல பிரியமா இல்லையா? வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கிறவியா? நாங்க வேலைக்கு போனா பாஸ் இருக்காதுங்கிறீங்க, புருஷனுக்கு துணிமணி துவைச்சு போட முடியாதுங்கிறீங்க. நாங்க அப்படி இருந்தா நீங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. எனக்கு வேலைக்கு போன அவசியம் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நாங்க அந்த மாதிரி நினைச்சா நீங்க இந்த மாதிரி இருந்திருக்க முடியாதுமா? நிறைய போறான்டா. அவசியம் இல்லன்னு சொல்ல. எங்க வீட்டுக்கார நல்லா வச்சிருக்காங்க. எல்லாருமே எங்க வீட்டுக்காரங்க நல்லா வச்சு, உங்க அப்பா என்ன நல்லா வச்சிருக்கலையா? சொல்லுங்க, உங்க அப்பா நல்லா வச்சிருக்கலையா? உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. நல்லா வச்சிருந்தாரு, நான் வேலைக்கு போகாம இருந்தனா? சார் வேலைக்கு போனேன் சார், அவர் வேண்டாம் தான் சொன்னாரு. உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு வேலைக்கு போனேன். வேலைக்கு போய் தான் குழந்தைய நல்லா வளர்த்தணும் அப்படின்னு இல்ல, எல்லாமே வளர்த்தலாம். எல்லாமே எப்படி வளர்த்துவீங்க? படுத்துட்டு தூங்குனீங்க, மேல இருந்து கொட்டுமோ? மேல இருந்து கொட்டாது. எப்படிங்க போடாமே வளர்த்து? நாங்க அப்படி இல்லையாப்பா, நாங்க கஷ்டப்பட்ட முடியாது, நீங்க இந்த நிலைமைக்கு வந்தீங்க. ஏய் வாய முன் ஏந்து போட, எதா அசியமா பேச போற. நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னு இருக்கீங்க, மகிழ்ச்சியா இருக்கீங்க. ஆனா குடும்பத்தை உயர்த்துதல் ஒண்ணு இருக்குல்ல, உங்களுக்கு ஏன் அது வரலைங்கிறதா உங்க கேள்வி. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். காலேஜ் லெக்சரா ஆக்கணும்னு நினைச்சேங்க சார். ஆனா வந்து வீட்ல உட்காந்துட்டு வாட்ஸ்அப் பார்த்துட்டு ஃபேஸ்புக் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. பிஇ படிச்சிட்டு 80% வாங்குனாங்க சார். சரி. செல்லோ டேப் கலர் கலரா வாங்கி பூ தொட்டிக்கெல்லாம் ஒட்டிக்கிட்டு ஃபிஷ் டேங்க் வாங்கி ஃபிஷ் வளர்த்துட்டு அது ஃபுட் போட்டுக்கிட்டு இதுதான் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. வேலை பார்த்துட்டு இருக்க நீங்க ஆசைப்பட்டீங்க. அவங்க 80% வாங்கிருக்காங்க இல்லைங்களா? ஒரு ஐடி கம்பெனி போலாம், கவர்மெண்ட் ஜாபே ட்ரை பண்ணலாம். ஆனா நீ புரட்டா பாத்துக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான். வீட்டை அலங்காரம் பண்றதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய அளவு என்ன சூழல் ஏற்பட்டது? மெயினா ஓப்பனா சொல்லணும்னா எங்க வீட்ல எங்க ஹஸ்பண்டுக்குலாம் பிடிக்கல. அப்படி என்னடா உனக்கு அவ்வளவு தீவிர? எங்க பொண்ணு ஒரு பேராசிரியா ஆக்கணும்னு நினைச்சாங்க சார். பிஎட் முடிச்சுட்டு இப்ப வீட்டுல தான் இருக்காங்க. திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்ல. என் முன்ன எம்சிஏ படிக்க வச்சேங்க சார். நான் நல்ல வேலைக்கு போகணும்னு நினைச்சேன், ஆனா அது வீட்டுல இருந்துட்டு போக மாட்டேங்குது. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. அது பாரம், கூடுதல் பாரமா இருக்கு எங்களுக்கு. அப்ப ரெஸ்பான்சிபிளா இருக்குது, ஆன்சரபிளா இருக்குது, உங்களால ஹேண்டில் பண்ண முடியல. ஆமா. அப்புறம் என்ன படிச்சீங்க நீங்க? என்ன படிச்சீங்க? மாடர்ன் பெண்கள்னு சொல்றீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபேஸ் பண்ண ரெடியா இல்ல, காம்ப்ளிகேஷன்ஸை ஃபேஸ் பண்ண ரெடியா இல்ல. அப்ப உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கம்மி தானே? அவங்க சொன்ன மாதிரி சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. இல்ல சார், கான்ஃபிடன்ஸ் கம்மின்னு கிடையாது. எங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கறனால நாங்க வீட்ல இருக்கோம், அதுதான். ஒரு ஆம்பளை பிள்ளை இப்படி இருந்தா விடுவீங்களா? இல்ல விட மாட்டீங்களா? உங்க வீட்டுக்காரர் இருக்காரு, எங்க அப்பா சொத்து வச்சிருக்கானு வீட்டோட இருக்கட்டும், விட்டுருவோமா? இல்ல விட மாட்டோம். மாட்டோம்ல. அதே தானே ஆணும் பெண்ணும் சமனும் பேசிட்டா. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? ஒரு கெஸ்ட் வராங்க, பார்த்துட்டு பரவாயில்லையே இப்ப பொறுப்பா இருக்கே, நல்லா நீட்டா கிளீனா இருக்கே அப்படின்னு நம்மள பாராட்டும் போது அது ஒரு சந்தோஷமா இருக்கும் சார். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்க வீட்டுக்காரர் இருக்க வருமானத்துல நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அவங்களையும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? சார் மம்மி டாடி ஏர்ன் பண்றாங்க, உரிமையா கேக்குறோம். சரி. இங்க அது இன்னும் அந்த கம்ஃபர்ட் ஜோன் வரல. அப்ப நீங்க சம்பாரிச்சு உரிமையா வாங்கிக்க வேண்டியதானே? பேசாம உலத்தி சாப்பிட்டானே. சும்மா இருக்கனே, உலத்தா உங்களுக்கு வேர்க்கும். அதான் ஆகாதே. ஆமாப்பா. தோணுது அப்படின்னா இவங்க காம்ப்ரமைஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டுக்காரர் சொல்றாங்கிறதுக்காண்டி வேலைக்கு போகாம இருக்கேன்னு சொல்லலாம் சும்மா சாக்கு. நீங்களே வேலைக்கு போல. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. 2 குழந்தைங்க. 2 குழந்தை. என்ன பண்ண போறீங்க? ஐஏஎஸ் பையனும் பொண்ணு. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் 2 பேர் படிச்சிட்டு வேலைக்கு தான் போகணும். ஓகே, வேலைக்கு போங்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஐஏஎஸ் படிக்க வைக்கலாம் நான். ஐஏஎஸ் படிக்க வைக்கலாம். ஏன் அவங்க ஒரு ஐஸ் ஒய்ஃபா இருக்க கூடாது? ஐஏஎஸ் படிக்க வைக்கணும்.
அவ வந்து கொஞ்சம் படிக்கலாம்னு ஒரு ஆசை. இவ்வளவு பொறுப்பு இல்லாம பேசினா எப்படிமா? அந்த பிள்ளை கஷ்டப்படும் தெரிஞ்சு அதை ஏமா வேலைக்கு அனுப்பணும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன், உங்க பிள்ளையோட சந்தோஷம் உங்களுக்கு முக்கியமா இல்லையா? கண்டிப்பா. ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தா தானே சந்தோஷமா இருக்க முடியும். அப்புறம் எதுக்கு அந்த பிள்ளை ஐஏஎஸ் படிக்க வைக்கணும்? திருந்துங்கடா டேய். ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா. அடேங்க அப்பா, எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும்.